இந்த லேடி ஜாம்பி இந்த ஆளை ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கா. இந்த ஆளும் கிட்டத்தட்ட 5 மணி நேரமா நவுறாம அப்படியே நிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பையன் ஓடி வர்றான். அவனை பார்த்த உடனே இந்த லேடி ஜாம்பி அவன் பக்கம் ஓட ஆரம்பிக்கிறா. அந்த பையனோட கையில சின்ன கரித்துண்டு இருக்கும். அந்த ஜாம்பி கிட்ட வந்த உடனே அதை தூக்கி வீசிடுறான். இந்த ஜாம்பி அது கரித்துண்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாவி பிடிக்குது. உடனே அந்த ஆள் அங்க இருந்து கூப்பிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க தப்பிக்கிறதுக்கு கிடைச்ச வாய்ப்பு இது ஒண்ணுதான். அங்க பக்கத்துலயே ஒரு ஸ்கூல் இருக்கும். கிளாஸ் ரூம்குள்ள டீச்சர் கிறுக்கிட்டே இருப்பாரு. அவர் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் அவருக்கு சுத்தமா காது கேட்காது. ரொம்ப நேரமா கிறுக்கிட்டே இருந்தவர் எந்திரிச்சு வருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவரையும் அந்த ஜாம்பி அட்டாக் பண்ணியிருக்கோம். அவருக்கு கொஞ்சமா சுயநினைவு இருந்தனால அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு. இப்போ இந்த கிளாஸ் ரூம்குள்ள ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு ஆள் இருப்பான். இவங்க ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கும்போது கதவை திறந்துகிட்டு ஒரு மான்ஸ்டர் வரும். அதை பார்த்த உடனே இவங்க சத்தம் போடாம அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கு சரியா கண்ணு தெரியாதனால அங்க யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கும். இதுவாலதான் எல்லாத்துக்கும் ஜாம்பியை பரவ ஆரம்பிச்சிருக்கும். அமைதியா இருந்துட்டு திடீர்னு கத்தும். இந்த டைம் அமைதியா இருந்துருவாங்க. ஆனா அந்த சின்ன பொண்ணு பயத்துல பேசிடுறா. அந்த மிருகம் அவ பேசுற சவுண்டை வச்சு அவளை கொன்றுது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த மான்ஸ்டர் போயிடும். இந்த பையன் இறந்து போன உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து பூசிக்கிறான். அதே மாதிரி அந்த ஆளையும் பண்ண சொல்றான். அப்பதான் ஜாம்பி இவங்களை கண்டுபிடிக்காது. இவங்க 2 பேரும் வெளியே போன உடனே அந்த பொம்பளை ஜாம்பி வந்து கிட்ட மூந்து பார்க்கும். இவன் மேல ரத்த ஸ்மெல் அடிச்சனால இவனும் ஜாம்பி நம்பிடும். அந்த மான்ஸ்டர் மேல இருந்து பார்க்கும்போது இந்த ஆள் ஜாம்பியாட்ட தெரியவான். அடுத்து அந்த பையனை பார்க்கும்போது கண்ணு கொஞ்சம் தெளிவா தெரியும்.